நடுத்தெருவிற்கு வந்த ஓபிஎஸ் மகிழ்ச்சியில் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது அதிமுக அப்படின்னாலே கடல் போன்ற இயக்கம், கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு எதிராக, அந்த இயக்கத்திற்கு துரோகம் செய்யக்கூடிய நபர்கள் அவர்களுடைய விதி என்பது தானாகவே அழிந்து போயிடும். அதாவது அவர்கள் எந்த கட்சிக்கும் போக முடியாமல் மற்ற கட்சிக்கு போனால் டம்மி பீஸா தான் இருக்கும். அதுலயும் ஒரு சிலர்கள் வேற எந்த கட்சிக்கும் போகாமல் நாங்கள் தான் உண்மையான அதிமுக அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கோம். ஒரு காலத்திலே தர்ம யுத்தம் நடத்தினாங்க. அந்த சமயத்திலே பாத்தீங்க அப்படின்னா ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு சசிகலா அம்மையார் தான் காரணம், அவர்களுடைய குடும்பம் தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஆறுமுகசாமி ஆணையத்திடம் எனக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி மழுப்பி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது ஓபிஎஸ் அவர்கள் போட்ட கணக்கு என்பது வேறு. அதாவது எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலராகவோ முதலமைச்சராகவோ மாறுறதுதான் நமது ஓபிஎஸ்க்கு பிடிக்கல. என்ன காரணம் அப்படின்னா, தனக்கு பின்னால் வந்த நபர் எப்படி தன்னை விட மிக முக்கியமான பொறுப்புகளிலே அமரலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஓபிஎஸ் உடைய செயல்பாடுகள் வேற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சட்டமன்றத்திலே நடந்த பிரச்சனை அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்துதான் ஓபிஎஸ் அதிமுகவிலிருந்து அது வெளியேற்றப்பட்டிருக்கிறார். அதாவது சசிகலாவும் தினகரனும் அதிமுகவுடைய அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து வெளியேறுவதற்கு ஓபிஎஸ் முக்கியமாக ஒரு காரணமாக இருந்தார். அதே நிலைமைதான் ஓபிஎஸ்க்கும் வந்திருக்கிறது. அன்றைக்கு சந்தோஷம், இன்றைக்கு வருத்தம் அப்படிங்கிறது தான் ஓபிஎஸ் நிலைமையாக இருக்கு. சரி, அதிமுகவிலிருந்து வெளியே போன பின்பு இந்த அருமையத்தில் நாம் எப்படி ஜெயித்தோமோ அதே போல எடப்பாடி பழனிசாமியும் கீழே இறக்கி விடலாம் அப்படின்னு சொல்லி சட்ட போராட்டத்தை ஆரம்பித்தார். சட்ட போராட்டம் பூரா புஸ்வானம் ஆயிருச்சு. அது வெற்றி என்பது பூரா எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக பாஜகவுடன் கூட்டணி அப்படின்னு சொல்லி நாடாளுமன்றத்திலே ராமநாதபுரம் தொகுதியிலே போட்டியிட்டார். அதுவுமே பாத்தீங்க அப்படின்னா தோல்வியிலே முடிந்தது. தினகரனுடன் கூட்டணி வைத்தார், பாஜகவுடன் கூட்டணி வைத்தார். கடைசியில் இறுதியில் பாத்தீங்கன்னா தினகரன் இனிமேல் ஓபிஎஸ்ஸே வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து அவர் தனிப்பட்ட முறையிலே போயிட்டு இப்போ ஓபிஎஸ்ஸின் பின்னால் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா வைத்திலிங்கம் மட்டும்தான் இருந்தார். வைத்திலிங்கமே பாத்தீங்கன்னா தற்போது ஓபிஎஸ் உடன் எந்த இணக்கமான ஒரு செயல்களையும் செய்வது கிடையாது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் வெளியாகி கொண்டு. ஏன்னா வைத்திலிங்கத்துக்கு அமலாக்கத்துறை பிரச்சனை அங்க தலைக்கு மேல இருக்குது. 100 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி வச்சிருக்காங்க. அந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு வைத்திலிங்கத்துக்கு நேரம் பத்த மாட்டேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் அரசியல் அனுபவம் எதுவும் இருந்தாலுமே தற்போது அதிமுக அப்படிங்கிற அந்த கட்சி இல்லாமல், தற்போது தொண்டர்கள் எண்ணிக்கையும் எதுவும் இல்லாமல் சொற்ப அளவிலே தொண்டர்களை வைத்துக் கொண்டு நடுத்தெருவிலே தான் நின்று கொண்டிருக்கிறார். இங்கிட்டு போலாமா அங்கிட்டு போலாமா, பாஜகவிற்கு ஆதரவுகளை கொடுத்தாலும் எடப்பாடி முக்கியமா ஓபிஎஸ் முக்கியமா அப்படின்னு பாஜகவிற்கு ஒரு நிலைமை வந்தால் எடப்பாடி பழனிசாமி தான் முக்கியம் அப்படி சொல்வார்கள் பாஜக. ஏன்னா அவர்களுக்கு ஆதாயம் என்பது எங்க இருக்கிறதோ அங்கதான் வருவாங்க. இப்படிப்பட்ட சூழலில் ஓபிஎஸ் நிலைமை ரொம்பவும் அதுல பாதாளத்தில் தான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.